என்னோட தோழியோட பையனுக்கு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை கிடைச்சது. அந்த வேலையும் அந்த பையனுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அந்த அலுவலகத்துல இருக்கிற மேலதிகாரியும் அவனுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. மேலதிகாரிக்கும் அந்த பையன ரொம்ப புடிச்சு போச்சு. எல்லா வேலையும் அவர கேட்டு கேட்டு செஞ்சான். நெறைய நுணுக்கங்களெல்லாம் அவர கேட்டே தெரிஞ்சுக்கிட்டான். 2 வருஷத்துக்குள்ளேயே அவனுக்கு இன்னொரு நிறுவனத்துல அத விட ஜாஸ்தியான சம்பளத்துல வேலை கிடைச்சது. ஆர்டரும் வந்தாச்சு. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரும் வந்தாச்சு. மெயில்ல முதல்ல அந்த ஆர்டர் வந்திருக்கு. இரவு உணவு வேளைக்கு அப்புறம் வந்ததுனால, அவன் ராத்திரி தன்னோட வீட்லேருந்து அந்த தனக்கு பிடிச்ச மேலதிகாரி, இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நிறுவனத்தோட மேலதிகாரி கிட்ட ஃபோன்ல சொல்றான். எனக்கு இதை விட பெரிய நிறுவனத்துல வேலை கிடைச்சிருக்கு சார். உங்ககிட்ட நான் தெரியப்படுத்திக்கிறேன். உங்க பிளெஸிங்ஸ் வேணும்னு சொல்லி அந்த பையன் ஃபோன் பண்ணும்போது, மறுமுனையில ஒரு நிமிஷம் அவர் பேசல. இதை எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க நீங்க? அப்படின்ற தொனியில அவர் பேசியிருக்கிறார். சார் இல்லை சார், எனக்கு இன்னொரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ரைட்டு, கிடச்சது, ஓகே. இது நீங்கள் அந்த வேலைக்காக ட்ரை பண்ணுறங்கும் போதோ அல்லது எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வேணால் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் மறுநாள் போய் இந்த வேலையில் சேரும்போது எனக்கு இது ஒரு தகவலாக சொல்வது எனக்கு எந்த விதத்துலையும் இது உபயோகமாக இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறார். அந்த பையனுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை. மறுநாள் வேலைக்கு சேர போகிறோமேங்கிற சந்தோஷத்தை தாண்டி யாருடைய நன்மதிப்பை இவ்வளோ நாள் நம்ம வச்சுருந்தோமோ அவர் கோபத்துக்கு நாம் ஆளாயிட்டோமோ அப்படிங்கிற வேதனை அவனுக்கு ஜாஸ்தியாகவே இருந்தது. அதை மறந்து மறுநாள் எழுந்து அந்த புது வேலைக்கு அந்த பையன் கிளம்பும்போது திருப்பி காலையில் ஒரு ஃபோன் வருது. அது முந்தைய அலுவலகத்தில் இருந்த மேலதிகாரி அவரே திருப்பி கூப்பிடுறார். அந்த பையனோட பேரை சொல்லி, வாழ்த்துக்கள், புது இடத்துல வேலை கிடச்சிருக்கு. உங்கள் வயசுக்கு மேலும் மேலும் வளர்ற ஒரு ஆர்வத்தில் சில விஷயங்களை நீங்கள் மறந்துடுறீங்க. இதை முன்கூட்டியே எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. பட் அந்த கோவம் ஒரு நாளைக்கு மேலே வச்சுக்கிறதும் நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். எங்கே வேலைக்கு சேர்றீங்கன்னு அப்போ தான் அவர் கேட்குறார். எந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் வேலைக்கு சேர போகிறீங்கன்னு அப்போ தான் அவர் கேட்குறார். நிறுவனத்து பேரை சொன்ன உடனே, ஆஹா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அங்கேயும் மேலதிகாரியாக இருக்கார். என்னுடைய பேரை நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரையும் நான் அவர்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் நல்ல வேலை பார்ப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஐ விஷ் யூ அ வெரி குட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறார். இது உண்மை சம்பவம். என்னுடைய தோழி சொல்லும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதாவது கோபம்னு ஒன்று வரும். நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு செய்கிறோம். ஒரு விஷயத்தை அவங்க செய்யும்போது நம்மகிட்ட சொல்லாமல் செஞ்சிடறாங்க. அப்படிங்கும்போது கோபம் வரும். சாதாரண மனுஷங்களாக இருந்தால் இந்த கோபம் அவ்வளோ சட்டுன்னு தீரவே தீராது. சில பேர் அது அடுத்த ஜென்மம் வரைக்கும் சுமந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ சொல்லணும்னு தோணலை, அவர் சொல்லாமல் விட்டுட்டாரு. இப்போ அதுக்கு எத்தனை நாளைக்கு நம்ம கோவமாக இருக்க முடியும் அப்படின்னு உடனே சட்டுன்னு தணிஞ்சிடுறாங்க. பார்த்தீங்களா? அவங்க தான் சான்றோர் அப்படின்னு நாலடியார் சொல்லுது. நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கெடுங்காலமின்றி பறக்கும். அடுங்காலை நீர்கொண்ட வெப்பம் போல தானே தணியுமே சீர்மிகு